Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸ்டாலின் சார் எப்படியோ அதே மாதிரி தான், முதலமைச்சர் எப்படியோ அதே மாதிரி தான் துணை முதல்வரும் செயல்படுறாரு சொல்றீங்க. அடுத்த முதல்வர் கண்டிப்பாக உதயநிதி அவர்கள் வருவாருன்னு நம்ம வச்சுக்கலாம். எனக்கு 3 பேர்ட்டையும் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. Vanakkam and welcome to Times of Republic's Times Talk with CP Naveen, political and motivational speaker. Yes, today we have a very special guest with us, Musri Thogadiyin, சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அரசியல்வாதி, கடந்த 12 வருடங்களாக தொடர்ந்து மாவட்ட செயலராக மக்கள் பணி, மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் அண்ணன் திரு காடுவெட்டி தியாகராஜன் அவர்களை டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக வரவேற்கிறோம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்கள் இங்கே நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் மிக்க சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். டக்குன்னு நம்ம உள்ளே போயிடலாம் சார். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு உங்களை பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருங்க சார். தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை திருச்சி மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும் நமது மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களின் வாயிலாகவும் எங்களை வழிநடத்தும் துணை முதல்வர் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயிலாகவும் எங்களை வழிவோடும் பொலிவோடும் வைத்திருக்கின்ற மலைக்கோட்டை மன்னவர் அண்ணன் நேரு அவர்கள் வாயிலாகவும் முசிறி சட்டப்பேரவை தொகுதியின் மக்கள் வாயிலாகவும் நமது தமிழக மக்களுக்கு என்னுடைய தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடா ஒரு சின்ன சட்டமன்ற தொகுப்பே முடிஞ்ச மாதிரி இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. எஸ் சார். இப்போது சார் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி சார். காடுவெட்டி தியாகராஜன் அப்படின்றது காடுவெட்டி அப்படின்ற அந்த பேர் எப்படி சார் வந்தது உங்களுக்கு? அதை பற்றி. காடுவெட்டின்னு ஏதோ காட்டை வெட்டுற மாதிரிலாம் இல்லை. காடுவெட்டி என்பது நான் பிறந்த மண், பிறந்த ஊர். ஓ, அதனால் எல்லாருமே கூப்பிடும்போது எந்த ஊருங்கும்போது காடுவெட்டி தியாகராஜன், காடுவெட்டி தியாகராஜன் அப்படி பேர் வந்துருச்சு. ஓகே. அது அப்படியே ரெகுலர் ஆகி கடைசியில் இப்போ அரசியல் தளத்திற்கு வந்தவுடன் எப்போதுமே ஒரு நிக் நேம் இருக்கான். அது என்ன மாதிரி தியாகராஜன் நிறைய பேர் இருக்கலாம். யாருன்னு கேட்டால் காடுவெட்டி தியாகராஜன். எங்கள் ஊர் பேரை இந்த தமிழ்நாட்டுக்கே தெரிகிற அளவுக்கு காடுவெட்டி தியாகராஜன் பேர் வச்சுட்டாங்க. ஊர் பேர் தான் பட்ட பேர் இல்லை சார். இப்போ இரண்டாவது கேள்வி, நீங்க ஒரு சீனியரான ஒரு பர்சன், 3 தடவை கண்டினியூஸா மாவட்ட செயலரா நீங்க பணி கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நம்ம திராவிட கட்சியை பொறுத்த அளவுக்கு திரு கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ டெப்டி சிஎம் உதயநிதி அவர்கள், 3 பேர்கிட்டையும் நீங்க ஒர்க் பண்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கீங்க சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ எனக்கு 3 பேர்ட்டையும் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க சார். அதில் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர், போராடியே வாழ்க்கையில் வந்தவர். அவர் எங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உச்சத்தில் கொண்டு வருவதற்கு காரணமாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உடன்பிறப்பு என்று அழைத்து போராட்ட களத்திலேயே இன்றைக்கு அரியணை ஏறியவர். தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு என்பது அவர் வாழ்க்கையில் இயற்கையாக வந்தது. கூட இருப்பவர்கள் துரோகம் பண்ணினார்கள், அதே போல் கூட்டணி கட்சியினரும் துரோகம் பண்ணினார்கள். ஆனால் அவர் விடாப்பிடியாக அவர் தன்னகத்தை வைத்திருந்தது கழக உடன்பிறப்புகளை, தொண்டர்களை. அந்த வகையில் நாங்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வழியில் பயணித்தோம். அவர் இருக்கிற காலகட்டத்திலேயே எனக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதற்கு முன்னால் நான் பொதுக்குழு உறுப்பினர் 2-3 முறை, அதே போல் கல்லூரி காலத்தில் மாணவர் அணியில் செயல்பட்டிருக்கின்றேன். ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளராக இருந்திருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் பார்த்தால் கடுமையாக தெரியும். தலைவரை பார்த்தால்
ஆனால் மிகவும் மென்மையானவர். அவரை பார்த்து அவர் பேச்சை கேட்டாலே மனக்குமுறல் எல்லாம், மனத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மாறி தலைவருக்காக உழைக்க வேண்டும், கழகத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற நோக்கம் வந்துவிடும். அவரை போன்ற தலைவர்கள் இந்தியாவில் எனக்கு தெரிந்து பிறந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பிறகு நாங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளராக உருவெடுத்து படிப்படியாக மிசா காலத்தில் எல்லாம் அனுபவப்பட்டு வந்து எங்களுக்கு செயல் தலைவராக இருந்து தலைவராக அரியணை ஏற்று, கழகத் தலைவராக அரியணை ஏற்று, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் முதல்வராக வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று ஜாதகம் சொன்னது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தொண்டர்களை தனக்கு சாதகமாக உருவாக்கி கடுமையாக இருப்பார். கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் தவறு செய்தால் நேரடியாக கண்டிப்பார். இப்படி பண்ணக்கூடாது, இன்னும் வேகமாக பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் எல்லாம் கூறி எங்கள்கிட்ட அவர்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு பயமாக இருக்கும். தலைவர் எதாவது திட்டுவாரோ அப்படின்னு. இந்த பயம் கலைஞர் சார் அவர் தலைவர்கிட்ட அது மாதிரிலாம் இல்லை. கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் அப்படி கடுமையாக பேசுகிற மாதிரி மென்மையாக பேசுவார். இவர் போர்ஸாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஆரம்பத்தில். அதனால் எங்களுக்கு தலைவர் ஏதாவது கூச்சி கண்டிப்பாரோன்னு சொல்லி பண்ணணும். ஆனால் தலைவராக, கழகத் தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நடவடிக்கை எல்லாமே மாறிவிட்டது. தலைவராக உருவெடுத்து ஒரு தனிப்பெருந்தலைவராக வந்ததற்கு பிறகு ஆட்சியில் ஏறியவுடன் அவர் தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து வெற்றியை மட்டும் நுகர்ந்து கொண்டிருந்தார். அதே போல் எதிர்க்கட்சிகள் இவர் ஆளுவாரா இருப்பாரா என்று ஒரு வித்தியாசமான கோணத்தில் தாக்கு பிடிப்பாரா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கெல்லாம் பெருமை, தலைவரை விட இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தலைவர் எங்களை வலிமையோடு வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுதெல்லாம் கடுமையாக மாவட்ட பணிகள் எங்களுக்கு, நாங்கள் இன்னும் சொல்ல போனால் மாவட்ட செயலாளராக இருந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர் என்ற நினைப்பே எனக்கு இருந்தது கிடையாது. அண்ணன் நேரு அவர் என்ன வழி நடத்துகின்றாரோ கட்சி பணியை மட்டும் முதலில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களை எல்லாம் ஆளாக்கினார். இன்றைக்கும் மாவட்ட செயலாளர் என்பது தலைமை கொடுத்த பொறுப்பு, நாங்கள் வந்த பொறுப்பு. ஆனால் கழகப்பணி, கழகத் தலைவர் அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கு பயணித்து கொண்டு இருக்கோம். தலைவருக்கும் நமது தளபதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஆனால் தலைவரோட பிள்ளை என்பது நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திற்கு. அதை மறுக்க முடியாது. அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சார், ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஸ்டாலின் சார் எப்படியோ அதே மாதிரி தான், முதலமைச்சர் எப்படியோ அதே மாதிரி தான் துணை முதல்வரும் செயல்படுறாருன்னு சொல்கிறீங்க. துணை முதல்வர் அவர் டிஃப்ரெண்ட் கேரக்டர். அவர் துணை முதல்வர் இளைஞரணி செயலாளராக இருந்தாலும் பார்ப்பதற்கு மென்மையாக இருப்பார், பழகுவதற்கும் மென்மையாக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகளுக்கு உள்ள ஒரு குணாதிசயங்கள்லாம் அவரிடம் பார்க்க முடியாது. எல்லாத்திலும் ஈஸியாக பழகுவார். அண்ணன்ட்ட போய் இப்போ நாங்களே பார்க்கும்போது நம்ம வயதில் மூத்தவர், ஆரம்பத்தில் தம்பின்னு கூப்பிட்டுருந்தோம். அப்புறமேல் இன்றைக்கி இளந்தலைவர். ஏனென்றால் எல்லோரும் அவர் இவருக்கு சின்ன வயசில் துணை முதல்வர் கொடுக்கக்கூடாது, வேணும்னே இவங்க வாரிசை உருவாக்குறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஓராண்டு காலம் இன்றைக்கு துணை முதல்வர் அவருடைய ஏச்சு பேச்செல்லாம் மாற்றி விட்டார். அவருடைய அப்ரோச்செல்லாம் பாருங்கள் நீங்கள். விளையாட்டுத்துறை எடுத்தார். இந்தியா உள்ள மாநிலத்திலேயே விளையாட்டுத்துறையில் தமிழகம் ஒவ்வொரு விளையாட்டிலும் முதலிடத்தில் கொண்டு வந்து விட்டார். அதே போல் இன்றைக்கு அவர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அந்த சிறப்பு திட்டங்கள் அமைச்சரவையில் இருக்கின்றது. பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுவதிலும் அவர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வருவதிலும் தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கட்சி பணிகளை எல்லாம் நம்ம சொன்னால், இப்படி கட்சி நடக்கிறது என்று சொன்னால் கூர்மையாக கவனித்து கொண்டு அப்படியே அதை மனதில் வைத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய உருவத்திற்கும் பேச்சிற்கும் சம்பந்தமே இல்லை. எளிமையாக இருப்பார்,
பேச்சு அனலாக இருக்கின்றது, வெடியாக இருக்கின்றது. இந்தியாவே இந்த சனாதன மேட்டரிலெல்லாம் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய அளவில் கடுமையாக இருக்கின்றார். தன்னுடைய கொள்கை இதில் வந்து சரியாக செயல்படக்கூடிய ஒரு இளந்தலைவர். இன்றைக்கு எனக்கு தெரிந்த இந்தியாவிலேயே இளந்தலைவர்கள் உருவாகலாம். தமிழ்நாட்டிலே நிறைய தலைவர்கள் வந்து போர்ஸாக பேசுகிறது, நாங்கள் அடுத்தது வருவோம், நடிகர்கள் அப்படிலாம் வந்துட்டுருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை அரவணைத்து மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் உதயநிதி ஸ்டாலின் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய அணுகுமுறை, அவருடைய புத்தி கூர்மை, அரசியல் தெளிவு காலப்போக்கில் அவரை நன்றாக ஒரு மிகப்பெரிய, இன்னும் சொல்லப்போனால் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இணையாக வந்து விடுவார்கள். இப்போ அடுத்த முதல்வர் வந்து கண்டிப்பா உதயநிதி அவர்கள் வருவாருன்னு நம்ம வச்சுக்கலாமா? கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை. நமது தளபதிக்கு பிறகு அவர் வருவார். நீங்கள் போட்டி வைத்தால் கூட அவர் தான் வெல்வார். 2026லயே அவர் அமர்னான்னு வச்சுக்கலாமா சார்? உதாரணத்துக்கு தலைவருக்கு பிறகு இல்லை, அவர் தலைவருக்கு பிறகு அவர் தான் எப்போன்னு சொல்ல முடியும். அதுக்கான எலிஜிபிள் அவர்கிட்ட வந்துருச்சு. நல்லா தெளிவாக பேசுகிறாரு, தொண்டனை அரவணைச்சிக்கிட்டு இருக்கார். எங்களுக்கு என்ன சார், திமுக தொண்டனுக்கு பொறுப்பாளருக்கு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளிலே டிஃப்ரெண்ட் பிட்வீன் அதர்ஸ் என்னன்னு சொல்ல போனால், மற்ற கட்சிகளில் உள்ள தொண்டனை விட திமுக தொண்டனை வந்து கூப்பிட்டு பேசினா போதும். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, ஒரு டீ ஒரு காஃபி அதை குடிச்சிட்டு திமுககாரன் உழைச்சவன் தான் திமுககாரன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து எங்களை அரவணைச்சு பேசினா போதும், அண்ணே வாங்க மாவட்ட செயலாளர் வாங்க, தியாகராஜன் வாங்க அப்படின்னு எங்கள் கட்சிக்காரன் கூப்பிட்டு பேசினாவே இன்றைக்கி இளைஞர் பட்டாளத்தை எல்லாம் கடுமையாக உழைத்து வைத்திருக்கின்றார்கள். அதை விட இன்னும் என்ன சொல்ல போனால், ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து 3% இவர் காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதே போல் கல்வியில் வர்றவங்களுக்கு பேச்சு போட்டிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறார். இளைஞரணிலாம் ஊருக்கு வருங்கால ஜெனரேஷனை ஒரு உருவாக்கணும்னு நினைக்கிறேன். வருங்கால ஜெனரேஷன் படிப்பு இருந்தால்தான் முன்னேற்றம் அடைய முடியும், நாட்டில் வறுமை இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு ஆட்சி அப்படி தானே இருக்கின்றது, அது எந்த மாற்றமும் இல்லை. எதிரணியினர் வந்து எங்கள் கட்சியை இழிச்சும் பழிச்சும் பேசுகிறாங்க. சட்டமன்றத்தில் கூட கடுமையாக பேசுகிறாங்க, வேணும்னே பேசுகிறாங்க. அதிமுககாரங்க வந்து எதோ வேணும்னே கட்சி மேலே பழி சுமத்தணும்னு பேசுகிறாங்க ஒழிஞ்சு. எங்கள் தலைவர் தில்லா இருக்கார்ல, தளபதி தில்லா பேசுகிறார், எந்த குற்றமாக இருந்தாலும் நேருக்கு நேர் நிரூபியாங்கிறார். அவங்களால நிரூபிக்க முடியாது. எதாக இருந்தாலும் குற்றவாளிகள் எதாக இருந்தாலும் சரி, நாங்கள் பொறுப்பு, எங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் கண்டிக்கிறோம். சொல்லு, ஆட்சியில் உள்ள குற்றம் குறைகளை சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறோம், ஆட்சியை நல்ல ஆட்சியாக ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தான் முதல் எதிரி என்று எங்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவங்க வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு பல ரூபத்தில் வந்து எதிரணியை உருவாக்குகின்றார்கள். இறுதியில் வெல்வது திராவிட முன்னேற்ற கழகம்தான். மக்கள் நலப்பணியில் எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னெல்லாம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்ததெல்லாம் வந்து மாஸ், சினி மாஸ், அவர் வந்து நல்லா செய்வார் எம்ஜிஆர் அப்படின்னா. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயலலிதா அந்த அம்மையார் இருந்தாங்க, அவங்க பண்ணதெல்லாம் அந்த காலகட்டம் வேறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தாய்மார்கள் முன்னேற்றம் அடைந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், வீடு முன்னேற்றம் அடையும் என்று பெண்களுக்குத்தான் முதல் உரிமை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியே வந்து தாய் குலத்திற்கான ஆட்சி தான். அதில் வந்து அவங்க பேஸை கரெக்டாக பிடிச்சா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துடுறாரு. அதனால் தாய் குலங்கள் போட்டு எல்லா துறைகளிலுமே அவர் கான்சன்ட்ரேட், எங்கள் சிஎம் வந்து எல்லா துறையும் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக படிப்பு, மருத்துவம், கல்வி, மருத்துவம், விவசாயம், அதே மாதிரி வேலைவாய்ப்பு, இந்த மூன்றும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாருல்ல.